ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஒட்டாக்கு தமிழ் பாய். உங்கள் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன். டே அனிமேனா என்ன, இந்த கார்ட்டூன்ஸ் தானேன்னு கண்டிப்பாக ஒருத்தையை சொல்லியிருப்பேன். அந்த பயலுக்கு நான் சொல்ல போகிற இந்த 5 அனிமேல ஏதாச்சும் ஒரு அனிமையை பார்க்க வச்சிருங்க. அதுக்கடுத்து அந்த வார்த்தையை அவன் வாழ்நாளில் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற 5 அனிமேவும் ஒரு நான் அனிமே வாட்சருக்கு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் அனிமேனா கார்ட்டூன் இல்லைன்றது மண்டையில ஏறும். இந்த லிஸ்ட்டை நான் 5 to 1ன்ற மாதிரி ரேங்க் பண்ணி வச்சிருக்கேன். அதில் 5வது இடத்துல இருக்கிறது ஒன் பஞ்ச் மேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு சூப்பர் ஹீரோஸ் மூவி பிடிக்கும்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெர்ஃபெக்டான அனிமேவா இருக்கும். அண்ட் ஒரு நான் அனிமே வாட்சருக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டார்டிங் பாயிண்டாகவும் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுல வந்து ஸ்டோரி ரொம்பவே சிம்பிளா இருக்கும். அதே சமயம் காமெடியும் நல்லாவே கனெக்ட் ஆகும். இதுல ஹீரோ தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. அவனை அடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. எவன் வந்தாலும் ஒரே ஒரு பஞ்சு தான் சொல்லி முடிஞ்சு. இந்த அனிமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றது புரியும். ஹீரோக்கு எனிமீஸ் எல்லாம் பிரச்சனையே இல்லை. அவனுக்கு இருக்கிற பெரிய எனிமினா அது அவனோட சலிப்புத்தன்மை மட்டும்தான். அது ஏன்றது நீங்க ஒன் பஞ்ச் மேன் பார்த்ததுக்கப்புறம் புரியும். இதை உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபன்ஃபுல்லான சூப்பர் ஹீரோ சீரிஸ் மாதிரி இருக்கும்டான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 4ல இருக்கிறது டீமன் ஸ்லேயர். இந்த அனிமேவோட விசுவல்ஸ் அண்ட் கிராபிக்ஸை பார்த்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். இந்த கதையை சும்மா மேலாப்ல சொல்றேன். ஹீரோவோட குடும்பத்தை வந்து மெயின் வில்லனா இருக்கிற ஒரு டீமன் வந்து கொன்றும். அதுல எப்படியோ ஹீரோவோட தங்கச்சி மட்டும் தப்பிச்சிருவாங்க. பட் ஆனா அந்த தங்கச்சியுமே டீமனா மாறி இருப்பாங்க. அவனோட மெயினான கோல் என்னன்னா டீமனா மாறி இருக்கிற அவனோட தங்கச்சியை எப்படியாவது காப்பாத்திரணும். இந்த அனிமே நான் அனிமே வாட்சருக்கு கண்டிப்பா ஒரு சூப்பரான சஜஷனா இருக்கும். ஸ்டோரி ரொம்பவே சிம்பிளா இருக்கும். குட் வர்சஸ் ஈவில்ன்ற மாதிரி. அண்ட் இதை பார்த்தா அனிமேன்ற ஃபீலே வராது. ஹை பட்ஜெட்ல எடுக்கிற மூவியை பார்க்குற ஃபீல் தான் வரும். நெக்ஸ்ட் நம்பர் 3ல இருக்கிறது ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட். இந்த அனிமேவை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி தான் மெயினான கான்செப்ட். பிகினிங் டு எண்ட் வரைக்கும் ப்ராப்பரா இருக்கும். இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன் பேசிக்கா என்னன்னா, 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்கு அதை விட பெரிய தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த தப்பை திருத்துறதுக்கு அவங்க எவ்வளவு பெரிய பிரைஸ் கொடுத்துருப்பாங்கன்றத நீங்க அனிமேவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அனிமே ஏன் நான் அனிமே வச்சிருக்க பிடிக்கும்னா, இதுல எந்த விதமான சைல்டிஷான பிஹேவியரும் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா மெச்சூரான தீம்லயே இந்த அனிமேவை ரன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுலயுமே சூப்பர் பவர் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு. அதை இவங்க ஆல்கெமின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஹீரோவுமே ஃபுல் மெடல்ன்ற ஆல்கெமி தான் யூஸ் பண்ணுவாரு. அதை யூஸ் பண்ணி அவரால் மெட்டல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது அனிமேன்னு சொல்லலாம், இல்ல ஒரு லைஃப் லெசனா இருக்கிற ஒரு சீரீஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்பர் 2ல இருக்கிறது டெத் நோட். அனிமே வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் த்ரில்லர் அனிமேனா அது இந்த டெத் நோட்னே சொல்லலாம். இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க கையில ஒரு நோட் புக் கிடைக்குது. அந்த நோட் புக்ல நீங்க யாரோட பேர் எழுதுறீங்களோ அவங்க செத்துருவாங்க. இதை கேட்கறதுக்கே ஒரு வித்தியாசமான கான்செப்டா இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, இந்த பவரை நீங்க நல்லதுக்காக யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல நீங்க ஒரு கடவுள் ஆகணும்னு ஃபீல் பண்ணுவீங்களா? ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இந்த அனிமேவோட கான்செப்டே இருக்கும். இதுல நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு பர்சனா இருப்பான். இவன் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்கானோ அதே அளவுக்கு ஸ்மார்ட்னஸ் வந்து நம்ம வில்லனுக்கும் இருக்கும். இவங்க 2 பேர் யோசிக்கிறத பார்த்தா நமக்கே பயங்கரமா டென்ஷனா இருக்கும். நான் ஏன் இப்படி சொல்றேன்றதுக்கு நீங்க அனிமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இது நான் அனிமே வாட்சரா இருக்கிறவங்களுக்கு ஏன் பிடிக்கும்னா, இதுல எந்த விதமான கார்ட்டூன் நான்சென்ஸ்லாம் இருக்காது. அண்ட் உங்க ஃப்ரெண்டுக்கு கிரைம் த்ரில்லர்னா பிடிக்கும்னா இந்த அனிமேவும் கண்டிப்பா பிடிக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலா நம்பர் 1ல இருக்கிறது அட்டாக் ஆன் டைட்டன். நான் சத்தியமா சொல்றேன் கைஸ், சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட் இதை பார்த்துட்டு மறுபடியும் அனிமே கார்ட்டூன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ப்ராப்ளம் அனிமேல இல்ல, ப்ராப்ளமே அவங்க தான். அவங்கள கொன்றுங்க. இந்த அனிமேயே நம்பர் 1ல இருக்குன்னா இதோட டார்க் டோன்ல இருக்கிற விஷுவல்ஸா இருக்கட்டும், இதோட வேர்ல்டு கிளாஸ் ரைட்டிங்கா இருக்கட்டும், அதுல இருக்கிற கேரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே பீக் தான் கைஸ். குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஏன் இதை உங்க ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ண சொல்றேன்னா, இதுல வார்னா என்ன, ஹியூமனிட்டினா என்ன, பிட்ரேயல்னா என்ன, முக்கியமா ஃப்ரீடம்னா என்னன்றத ரொம்பவே டீப்பான ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல நமக்கு இதை சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ நான் சொன்ன 5 லிஸ்ட்ல ஏதாச்சும் ஒன்றை உங்க ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. அப்படி அதை பார்த்துட்டு அவங்க ஒரு அனிமே ஃபேன் ஆயிட்டாங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருங்க. பட் அதுக்கான ஃபுல் கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.